அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு. ஆனால் எல்லோரும் காணொலிகளை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. உங்களுடைய தொடர்ச்சியான வரவேற்புக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இல்லை, பரபரப்பான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். இன்றைக்கி என்ன பேசலாண்ணே சொல்லுங்கள். அதாவது சொன்ன மாதிரி இன்னைக்கு வெதர் காலநிலை ரொம்ப நல்லா இருக்குது. மழை பெஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் ஒரு சோம்பேறித்தனமும் வருது. அதனால் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. பெரிய பரபரப்பான செய்திகள் எதையுமே கொடுக்கல. பரபரப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட தேர்தலை ஒட்டி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கிறதுன்ற வரைக்கும் எல்லா எல்லா சேனல்லும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு எல்லாரும் டிவியில் தொலைக்காட்சியில் யாருமே திரைப்படங்களோ நகைச்சுவை காட்சிகளோ எதுவுமே பார்க்கறதில்ல. எல்லாருமே செய்தி சேனலில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. இனிமேல் அதுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது அடுத்து இன்னொரு பரபரப்பு வரும். எப்போ வரலான்னு சொல்லி சொன்னால் அமைச்சரவை விரிவாக்கப்படும் பொழுது வரலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு சின்ன பொரிய போட்டிருக்காங்க. வெடிகுண்டா போடல, ஊசி பட்டாசு போட்டிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கக்கூடாது பிஜேபி கூட்டணியில் நின்றவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வருங்காலத்தில் அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் அதை தாண்டிய பெரிய பரபரப்பு செய்தி இல்லை. அதிமுக செய்தி 2-3 நாட்களாக நடக்கிற செய்தி தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் நான் இதில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம் வெளியே. நம்ம இதுக்கு இது காணொலி பதிவுக்காக வருவதற்கு முன்னதாக நம்ம வெளியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆனால் ஒன்றும் இல்லை, அதிமுக ஆட்சி இழந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் தான் ஆகுது. ஜெயலலிதா இறந்து 9 ஆண்டுகள், ஆட்சியை விட்டு இறங்கி 5 ஆண்டுகள் தான் ஆச்சு. 5 ஆண்டுகளுக்குள்ளதாக இவ்வளோ பெரிய கலகலப்பு அதிமுகவில் வந்துருச்சு. ஆனால் இதே இது திமுக ஏற்கனவே கலைஞர் காலத்தில் 12 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் 12 ஆண்டுகள் இருந்தது. அப்போ எந்த கலகலப்பும் ஏற்படலையே. இன்கேஸ் ஒருவேளை மக்கள் அந்த சினிமா மோகத்திலேயே, ஏன்னா நம்ம சினிமா மோகத்தில் தான் அந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அப்படின்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது பொதுமக்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். விஜய் இன்னொரு 5 ஆண்டுகள் கூட எக்ஸ்டன் ஆகி ஒரு 10 ஆண்டுகள் இருந்துட்டாருன்னா திமுக அதிமுக 2 பேர் நிலையம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. நம்ம அதையே மைய பொருளாக வச்சு நம்ம உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம், என்னுடைய கருத்துக்களையும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசினா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி நம்ம வேணால் இப்போ பேசலாம். அது நம்முடைய பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் எப்படின்னு, திமுக அண்ணா அவர்களிடமிருந்து கலைஞர் அவர்கள் கைக்கு மாறினதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அது அந்த குடும்ப அரசியலுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் இறக்கும் வரை அவர் கையில் தான் அந்த அதிகாரத்தை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் கட்சியின் அதிகாரத்தை அதுக்கப்புறம் தன் மகனுக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்தார். இப்போ அது இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு தலைவராக உதயநிதி அவர்கள் நிற்கிறாரு. இப்போ கட்சியும் கிட்டத்தட்ட அடுத்த கட்டமாக அவர் தான் வருவாருங்கிற மாதிரி எதிர்ப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் அதிமுக பாருங்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் அப்போவே 2 பிரிவாக இருந்து தான் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் அது எடப்பாடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இப்படி சிக்கலாகவே நடந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கி கட்சி கிட்டத்தட்ட முடிஞ்ச கதைக்கு வந்துருச்சு. நீங்கள் என்னன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார் இல்லையா. 76 ஆட்சி கலைக்கப்படுகிறது. எமர்ஜென்சி காலம் ஆரம்பித்தோடனே அது முடிவர சமயத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதிலிருந்து 89 வரைக்கும் எம்ஜிஆருடைய மறைவு வரைக்கும் திமுகவால் திரும்ப ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியல.
ஆனால் கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அப்படின்றவருடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே போகாமலே அதை காப்பாற்றி வச்சுருந்தாருன்றது பெரிய விஷயந்தான். நமக்கு 1000 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு காலத்தில் இப்போ நான்லாம் கூட பள்ளி காலத்திலேயே வந்து திமுக மேலே ஒரு ஆர்வமாக வந்துட்டேன். நான் என்னுடைய 11ஆம் 12ஆம் வகுப்புலேயே இருக்கும்போதே வந்து வீட்டுக்கு தெரியாமல் தேர்தல், அப்போது சட்டமன்ற தேர்தல் நடந்தது எங்கள் பகுதியில், என்னுடைய தொகுதிக்கு பக்கத்து தொகுதி. அப்போ வந்து நம்மள 17-18 வயசுல அப்போ மாணவர் திமுகலாம் பெருசாக கிடையாது, இளைஞரணியில் தான் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் சு குருநாதன் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து பாளையங்கோட்டை தொகுதியில் முதல் முறையாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இளைஞரணி பொறுப்பாளர்னால் நம்ம வந்து அப்போ இளைஞரணி கார்டு இப்போ தான் போட்ட காலகட்டம், 17 வயது நினைக்கிறேன் எனக்கு போட காலகட்டம். அவருக்காக பரப்புரை பண்ணுறதுக்காகலாம் வந்திருக்கிறோம். அவரை எதிர்த்து கருப்சாமி பாண்டியன் போட்டிட்டார். அதிமுகவுடைய பெரிய வேட்பாளர், மாவட்ட செயலாளராக இருந்தவர், சமீபத்தில் மறைஞ்சிட்டார். எனக்கு நெருங்கிய உறவினர் கூட அவர் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த உறவினர் அதெல்லாம் தெரியாது. நமக்கு வந்து திமுக மேலே அந்த ஆர்வம் ஏற்பட்டது காரணம் திமுக தான் தமிழர்களுடைய கட்சி அப்படின்ற 2009 வரைக்கும் எல்லாருக்கும் அந்த ஒரு 17 வயது 18 வயதில் அந்த காலகட்டத்தில் திமுக தான் தமிழர்களுடைய கட்சி. அதிமுக வந்து நம்முடைய மனசில் மலையாளி அப்படின்ற அது ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அது சரி தவறுன்றதுக்குள்ளே நம்ம போக விரும்பல, அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் நம்ம அது பின்னாடி போனோம், அப்படி இருந்தது. அதனால் அதை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அதை அப்போ அந்த காலகட்டத்திலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் எம்ஜிஆர் மறைவு, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மறைவு, அந்த 12 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் திமுக வந்து தொடர்ந்து தோல்வி தான். இன்னைக்கு எப்படி அதிமுகவுக்கு தோல்வியோ 1-2 இடைத்தேர்தல்கள் தவிர, இடைத்தேர்தல்களில் அப்போ வந்து இடைத்தேர்தல் ஓரளவுக்கு நியாயமாக நடைபெற்றுக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அரசியல் புரிதலோ அரசியல் ஞானமோ இல்லைன்னா கூட அந்த காலகட்டத்தில் ஒரு இள வயதாக இருந்தாலும் அரசியல் ஆர்வம் இருந்தது. நம்ம அரசியலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு கட்சியில் உறுப்பினர் கார்டு வச்சுருப்போம், அந்த அளவுக்கு இருந்த காலகட்டம். ஆனால் இடைத்தேர்தல்களில் சில இடைத்தேர்தல்களில் திமுக மாயவரம் இடைத்தேர்தல் ஓரவரப்பாக நடந்தது. அண்ணாநகர் இடைத்தேர்தல் சோமா ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் வெற்றி பெற்றார். இதெல்லாம் எனக்கு அந்த நினைவுகள் இருக்குது. ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நியாயமான தேர்தல் நடந்தது. ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்துக்கு அப்புறம் நடைபெற்ற எந்த இடைத்தேர்தலுமே எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறாத ஒரு இடைத்தேர்தலாக சில ஒரு ரொம்ப சாதாரண சில இடைத்தேர்தலை தவிர எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆனால் திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏன் திமுகவால் தாக்குப்பிடிக்க முடிஞ்சது, அதிமுகவால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னா, பரவாயில்ல ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக வந்து ஒரு கொள்கை பிடிப்பான கட்சி, அதிமுக வந்து அரசியல் சினிமா கவர்ச்சியில் வந்த கட்சி, அதனால் சினிமா கவர்ச்சின்றனால அது நிற்க முடியல, இது கொள்கை பிடிப்போடு இருக்கிறதுனால நிற்கிது அப்படின்னு பொதுவாக ஒரே கோட்டில் சொல்லிடுவாங்க. நீங்கள் பரவாயில்ல கட்சிக்காரங்கிட்ட திராவிட இயக்கங்கள் கட்சிகளை சேர்ந்தவங்க கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் சாதாரணமாக கேட்டு பாருங்களேன். ஆனால் நான் அது காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா அப்படி ஒன்றும் திமுக பெரிய கொள்கை பிடிப்பான கட்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியுது திமுக வந்து மாறி யார் கூட மத்தியில் கூட்டணி அமைச்சாங்க. அதாவது கலைஞர் வந்து அவருடைய வசதிக்கு ஏற்ப வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஆண்டிகளின் கட்சின்னு சொல்லுவாரோ அதே கட்சியில் போய் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் தான் சொல்லுவாரு. அதையும் திமுகவுடைய தொண்டர்கள் ஆமா அப்படின்னு ஏத்துப்பாங்க. காங்கிரஸை எதிர்க்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருப்பி காங்கிரஸோட கூட்டணி வச்சது, பாஜகவுடன் வச்சது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் கடுமையாக எதிர்த்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலே கொள்கை பூர்வமான எனக்கெல்லாம் நல்ல நினைவு இருக்கிறது. ரொம்ப 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 காலகட்டத்துக்கு முன்னாடி கிடையாது, ஜெயலலிதாவுடைய காலகட்டம் தான். பெரியார் திடல் நடந்த கூட்டத்தில் இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் திருடர்கள்னு பொருள், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொருள்னு கருணாநிதி பேசி தேர்தல் சமயத்தில் பெரிய பரபரப்புலாம் ஆச்சு. அப்படியும் பேசுவார். ஆனால் அதே சமயத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பாராட்டியும் பேசுவார். அந்த மாதிரிலாம் அதாவது தொண்டர்களை தனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு கலை. அந்த கலையை அவர் கற்று வச்சுருந்தார். அதனால் கட்சியை கட்டுக்குள்ளே வச்சுருந்தார், அவ்வளோதான். கொள்கை பிடிப்பனால அந்த கட்சி நிலையாக நிற்கிது. அதிமுக கொள்கை இல்லாமல் கவர்ச்சி அரசியலில் வந்தது, அதனால் நிலையாக நிற்கலை அப்படின்னு சொல்கிறது மட்டுமே காரணமாக இருக்கும்னு நானும் சொல்ல வரேன். நானும் அதை தான் கேட்க வரேன். அது மட்டும்தான் காரணமா அந்த கட்சிகள் உடையிறதுக்கு? அது மட்டும்தான் காரணமா? இல்லை தலைமை அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எப்படியெல்லாம் வந்து அவர்களை தன் பேச்சாலேயோ இல்லை அவர்கள் செயல்பாட்டுனாலேயோ அவர்களை ஒன்றிணைத்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸாக அந்த மாதிரி அவங்கள வந்து எல்லாரையும் அரவணைத்து போகிறதுனால தான் அது இல்லை, ரெண்டுமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பார்வை இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வியூவை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இதில் தவறுகளும் இருக்கலாம். ஒரு சின்ன சாதாரண விவாதம் தான். ரெண்டு விஷயம் நான் நினைக்கிறேன். ஒன்று, தலைமையினுடைய ஆளுமையும் ஒரு காரணம்.
இன்னொன்று தொண்டர்களை எந்த மனநிலையில் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கணும்ல, நம்பிக்கை வரணும்ல. அப்போ அந்த ரெண்டுமே வந்து அது தொடர்ந்து நம்பிக்கைங்கிறது வெற்றி மட்டும்தானா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். வெற்றியும் நம்பிக்கை தான், தோல்வி அடைந்தாலும் இந்த கட்சி இருக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை தான். ரெண்டுமே நம்பிக்கை தான். நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து திமுகலேருந்து எம்ஜிஆர் தோன்றார். அப்போ எம்ஜிஆர்ன்ற ஆளுமை இருக்குல்ல, மிகப்பெரிய ஆளுமை. இன்னைக்கு வந்து எப்படி விஜய் வந்து சினிமா பிரபலத்தை வச்சு வந்தாரோ, அவர் சினிமா பிரபலம் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கட்சியிலையும் இருந்ததுனால அந்த ஒரு பிரபலம் இருக்குது. ஆனால் அந்த ஆளுமை, அப்போ அதுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அவர் மேல உள்ள கவர்ச்சி, எம்ஜிஆர் அப்படின்ற பிம்பம், அந்த பிம்பத்தினால அந்த கட்சி வந்து குலையாம இருக்குது. தொடர்ந்து அவர் தான் தலைவராக இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அது அந்த கவர்ச்சி வந்து மக்களிடம் வாக்குகளை வாங்குவதற்கு பயன்படலாங்க. ஆனால் அந்த கவர்ச்சி ஒரு கட்சியை கட்டுக்குள்ள வாக்குகளை வாங்குகின்ற பொழுது அந்த வெற்றி வந்து கட்சிக்காரங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குதுல்ல. அப்போ அந்த நம்பிக்கையினால பதவிகள் வரும். அப்போ அந்த பதவி தானே எல்லாமே. ஆனால் இந்த ஒப்பீடு வந்து திமுகவுக்கு இல்லை. இப்போ கலைஞர் அவர்கள் அதுதான் நம்ம அதிமுக பற்றி மட்டும் தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக வரலாறு எடுத்தீங்கன்னா, அதிமுக 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார். எம்ஜிஆர்ன்ற ஒரு கவர்ச்சி அரசியல், அந்த கவர்ச்சிக்கு மக்கள் மயங்குறாங்க. அப்போ அதிகாரம் தொடர்ந்து கையில் இருக்குது. அதிகாரம் தொடர்ந்து கையில் இருக்கும் பொழுது இயல்பாகவே மக்கள் பின்னாடி இருப்பாங்க. அந்த அதிகாரம் இல்லாமல் போச்சுன்னு ஒருவேளை எம்ஜிஆருக்கு அது வாய்ப்பே, அதிகாரம் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பே போகலை, கையிலே இருந்தது. அப்படியே போயிருந்தால் கூட அந்த கவர்ச்சின்றது இருக்கும். அதை நம்பி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போனாலும் வரும் அந்த கவர்ச்சி. அதாவது நான் வந்து தமிழர்கள்னு சொல்ல மாட்டேன், இந்தியர்களுக்கே அந்த ஒரு மனநிலை உண்டுன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து ஏற்றுப்பாங்க. நீங்கள் இந்த ஐடியல் வர்ஷிப், ஆமாம் ஐடியல் வர்ஷிப், டைனாஸ்டி பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிப்படையிலேயே நம்மளோட ஜீன்லேயே அது இருக்குன்னு நான் அப்படி நினைக்கிறேன். எதை வச்சு கருதுறேன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கருணாநிதி, ஸ்டாலின், இன்னைக்கு உதயநிதி இந்த லெவலில் வந்துடுச்சு. இதை வந்து எப்படி வந்து திமுக கட்சிக்காரங்க தொடர்ந்து ஏற்றுக்கிட்டே வராங்க. ஒரு முறை கட்சி பொறுப்பை மாற்றி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மாற்றி கொடுக்கலாம், ஜனநாயகம் அப்படி தான் கொடுக்கணும். ஆனால் நான் அது சொன்னல, அந்த மனநிலை இருக்குல்ல. ஒரு உதாரணமாக நான் வந்து காங்கிரஸை நான் அடிக்கடி பார்ப்பேன். காங்கிரஸில் வந்து நேரு இருந்தார். நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி நேரடியாக வரல. இடையில ஒரு பிரதமர் வந்து தான் அப்புறம் தான் இந்திரா காந்தி கைக்கு வருது இல்லைங்களா. இப்போ நேரு கையிலேருந்து நேரடியாக இந்திரா காந்தியை வந்து பிரதமர் ஆக்கல. அதுக்கு இடையில வந்து இன்னும் ஒரு பிரதமர் வந்து அவர் தாஷ்கண்டில் போய் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி கைக்கு வருது. இந்திரா காந்தி இறந்த உடனே நேரடியாக ராஜீவ்காந்தி கைக்கு ஆட்சி போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து அதுவும் வாரிசு அப்படின்னு சொல்லலாம். இறந்ததுக்கப்புறம் போனால் கூட வாரிசுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ராஜீவ்காந்தி வந்து இந்திரா காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைல்ல, சஞ்சய் காந்தி தான் இருந்தார். ஆனாலும் ராஜீவ்காந்தியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இந்திரா காந்தியினுடைய பையன்றதுக்காக ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் இறந்து போயிட்டாங்க. இருக்கும்போதே அந்த தலைமையை அவங்க திணிச்சிருந்தாங்கன்னா சரி, நான் ஜென்ரலாக பேசுனேன், திணிச்சிருந்தாங்கன்னா சரி. ஆனால் அவங்க திணிக்கலை. ஆனால் இறந்ததுக்கப்புறம் கட்சிக்காரங்க வந்து இல்லை ராஜீவ்காந்தி வேணும்னு கொண்டு வராங்க. இதுதான் நான் சொன்ன அந்த மனநிலை, இந்தியர்களுக்கான மனநிலை. ராஜீவ்காந்திக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி இறந்து போன உடனே சோனியா காந்தியை தான் கொண்டு வராங்க. ராஜீவ்காந்தி இருக்கும்போது சோனியா மனைவியாக கூட இருந்தனால பிரபலமாக இருக்கலாம். ஆனால் இந்திரா இருக்கும்போது ராஜீவ்காந்தி கூடவே இல்லை. அதை நம்ம ரொம்ப கருத்தில் கொள்ளணும். இந்திரா காந்தியே சஞ்சய் காந்தி தான் கூட. ஆனால் ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் சோனியா மனைவியின் அடிப்படையில் கொண்டு வராங்க. ஆனால் இப்போ அந்த அரசியல் சூழல் வந்து அந்த அம்மாவை வந்து அரியணை ஏற விடலை. அப்போ வந்து இன்னொரு பிரதமர் அங்கே உள்ளுக்கு கொண்டு உட்கார வைக்கிற சூழல் ஏற்படுது. மன்மோகன் சிங் வராது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் சோனியா வந்து கட்சியினுடைய தலைவராகவும் இல்லாமல்லாம் போகிற சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. அதிகாரம் வந்து இன்னொருத்தர் கையில் போயிடுச்சு. அதிகாரம் இன்னொரு கைக்கு போனதுக்கு அப்புறம் கூட அங்கே வந்து அந்த கட்சியினுடைய தலைமை, கட்சியில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு தலைவர் வழிபாடு, நீங்கள் சொன்னீங்க அந்த வார்த்தை எனக்கு சரியாக வரல. அந்த வழிபாடு இருக்கு இல்லையா, அது மாறவே இல்லை. நினச்சிருந்தா செஞ்சுருக்க முடியும்ல. ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இல்லை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்கும் பொழுது தனக்கு வேண்டியவர்களை, தன்னுடைய வாரிசுகளை திணிக்கிறதுன்றது அது ஒரு பக்கம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கும்போதும் எப்படி இப்போ வந்து ராகுல் காந்தி உள்ளுக்கு வரார். நீங்கள் ராகுல் காந்தியை கட்சிக்காரங்களாக தான் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க பல இடங்களில். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அது பெரிய பின்னடைவாக தானே இருக்கு. நான் மொத்தத்தில் பின்னடைவுனா கூட அந்த கட்சியில் உள்ள தோழர்கள், அந்த கட்சி உறுப்பினர்கள்
கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நான் என்ன நினைக்க வரேன்னா, இந்திய மக்களுடைய மனநிலை வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு ஊர் தலைவராக ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய பையனையும் தலைவராகவே பார்க்கிற மனோபாவம்லாம் இருக்குல்ல, இது இந்த ஒரு இது வந்து நம்ம ஒரு சிலருடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க, அந்த அடிமை மனநிலை வந்து நம்ம உள்ளுக்கே ஊறி போனதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்களை தலைவராக பாவிச்சோம்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறதுன்றது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பேச வந்த முக்கியமான விஷயம் வந்து திமுக, அண்ணா திமுக அந்த ரெண்டும் நிலைத்து நிற்பதில் உள்ள சிக்கல்களை பற்றி பேச வரோம். இப்போ அப்படி பார்த்தா கலைஞர் கருணாநிதி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி இருக்காங்க. அந்த தலைமையினுடைய கவர்ச்சினால் மட்டும்தான் அது நிற்கிதா? அப்போது இங்கே வந்து என்ன அதிமுகவில் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. ஒரு தலைமை இதில் இருந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன், இந்த தவறை நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன், நம்ம என்ன சொல்லுங்கன்னு டிரான்ஸ்பரண்டாக நீங்கள்லாம் ஏதாவது சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை எனக்கு அனுப்புங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து அப்படியே டைல்யூட் ஆகி ஒன்றுமே இல்லாமல் என் பேச்சு அவர் கேட்கல, எங்களை வந்து திமுகவுடன் போக சொன்னார் சிவி சண்முகம் அவர்கள் பேசுகிறார். அதே மாதிரி இங்கே போனால் அமைச்சர்கள் இடம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசப்பட்டு ஆனால் எங்களை எதுவுமே கேட்கலங்கிற மாதிரி. அதாவது ஒரு தலைவராக இருந்து வெற்றிக்கு வந்து உரிமை கொண்டாடுற தலைவர் தோல்விக்கு வந்து அதுவும் என்னாலதான் சொல்லலை அப்படின்னு இங்கே அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து திமுக பொறுத்தவரை ஸ்டாலின் வந்து வெற்றிக்கு நான் எப்படி உரிமை கொண்டாடுறோம் அது மாதிரி தோல்வியும் நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட அந்த பேசினதை பார்த்தேன். அதுக்கும் கட்சி நிலைத்து நிற்பதற்கும் உள்ளது இருக்குல்ல. நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி தலைமை மேலே உள்ள கவர்ச்சி அதனால் ஏற்படுகிறது. இன்னொன்று வந்து அந்த தொண்டர்களுக்கு அந்த கட்சியில் ஏற்படுகிற நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து கட்டமைப்பு ரைட்டு, கட்டமைப்பு மட்டுமே வந்து கட்சியை வலுசு இருக்குமா? இப்போ திமுகவுக்கு இணையான கட்டமைப்பு உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான். கிளையில் ஆரம்பித்து பூத் லெவல் வரைக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டையும் தாண்டி விஜய் என்ற ஒரு கட்சி கட்டமைப்பு இல்லாத கட்சி வந்துருச்சுல்ல. அப்போ திமுக ஓரளவுக்கு நின்றுருக்கு. அதிமுகவும் கிட்டத்தட்ட 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த கலகலத்து போகிறதுக்கான காரணம் நம்பர் 1 வந்து அந்த தலைமை மீது கவர்ச்சி இல்லாத தலைமை வந்து ஒரு ஆளுமை செலுத்துறதுக்கு வழி இல்லாத ஒன்றுன்றது இருந்தால் கூட இதே தோல்வியை தொடர்ந்து 12 ஆண்டுகள் கண்டிருந்தா கூட திமுக ஏன் அந்த கலகலத்து போகாமல் போச்சு? இன்னும் 10 ஆண்டுகள் விஜய் இருந்தாலும் திமுக கலகலத்து போகுமா போகாதா அப்படின்றதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை தாண்டி தொண்டர்களுக்கான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நான் எங்கே என்ன. நீங்கள் அதான் வழக்கறிஞராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும், பல கட்சிகள் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும், நிகழ்வுகள் வச்சு ஏதாவது ஒரு உதாரணங்கள். அதான் நான் சொல்கிறேன். அதாவது திமுகவை பொறுத்தளவில் நான் பார்த்தது சொல்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி திமுக தான் தமிழர் கட்சின்னு சொல்லி நம்ம இருந்தோம். ஒரு காலகட்டம் அண்ணன் வந்து 2010 நாம் தமிழர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் 11 தான் நான் வந்து கட்சியில் 11 ஆரம்பத்தில் கட்சிக்குள்ளே வந்துடுறேன். நான் ஆனால் 10லேயே அண்ணனை சந்தித்தேன். அதுக்கு சில உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டுலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் 11 நான் வந்து அப்போ அரசு வழக்கறிஞராக இருந்தாலும் உடனடியாக உள்ளுக்கு வர முடியல. அதுக்கப்புறம் 11 வந்தேன். ஆனால் அதில் நான் திமுகவோட தொடர்பில் இருந்தனால எனக்கு அதில் சில விஷயங்கள் தெரியும். என்னென்னா, நீங்கள் வந்து திமுகவில் அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கான அந்த ஜனநாயக முறை, இந்த உட்கட்சி ஜனநாயகம்னு சொல்கிறது, அது உட்கட்சி ஜனநாயகம் இருக்குது இல்லைன்றது வேற. ஜனநாயகம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் பேசின போல ஒரு தோற்றம் அது இருக்குது இல்லைன்றது வேற. எனக்கு தெரியும் உட்கட்சி தேர்தல் நடக்கும், அதில் யாரை கொண்டு வரணும் யாரை கொண்டு வரக்கூடாதுன்றதை தலைமையிலிருந்தே விட முடிவு பண்ணுவாங்க. அதுவும் நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் தொண்டர்களை பொறுத்தளவில் அங்கே உண்மையிலே ஜனநாயகமாட்டு உட்கட்சி தேர்தல் நடக்குதுன்ற ஒரு பிம்பத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி நேர்காணல் நடத்தினாங்களோ அந்த மாதிரி அது காமெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்பவுமே சாதாரணமாக மனிதர்களுக்கு ஒரு அளவீடு உண்டு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். நீங்கள் அரசியலுக்குள்ளே நுழையிற யாருமே உடனே நான் வந்து ஒரு கட்சிக்கு தலைவர் ஆயிடணும், நான் பிரதமர் ஆயிடணும், முதலமைச்சர் ஆயிடணும்னு யாரும் ஆசைப்படுறதில்ல. நீங்கள் சாதாரணமாக கட்சிகள் நுழையப்பா வாழ்க்கையில் ஒரு கவுன்சிலராவது ஆயிடணும்ப்பா, இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியான கொஞ்சம் நீண்ட கால அனுபவம் உள்ளவன் வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எம்எல்ஏவாவது ஆயிடணும்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு மேலே பெருசாக கனவு காண மாட்டாங்க. நீங்கள் எம்எல்ஏன்ற பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எட்டி பார்ப்பான். அது வரைக்கும் அந்த இதே தோணாது. இதெல்லாம் எனக்கு இருக்குது. அதனால் அந்த உட்கட்சி விவகாரங்கள் இருக்குல்ல, அது வந்து திமுகவை பொறுத்தவரை கட்சிக்காரனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உட்கட்சி நீங்கள் வந்து ஒரு வட்ட செயலாளர் இருக்கிறான், ஒரு கிளை செயலாளருக்கு மேலே நகர செயலாளர் இருப்பான், நகர செயலாளருக்கு மேலே ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளருக்கு மேலே மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு அழகான ஒரு பிணைப்பு இருக்கும். இது அது வந்து அவங்கள அந்த கீழே விழாமல் பார்த்துக்கும்.
ஒன்றோடு உள்ள பிணைப்பு. நீங்கள் வந்து கிளை செயலாளர் இருக்காங்கன்னா கிளை செயலாளர் நகர செயலாளர் வந்து கிளை செயலாளரை தாண்டி சில விஷயங்கள் அந்த கிளைக்குள்ளேயே செய்ய முடியாத ஒரு சூழலாம் இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன நான் தான் இங்கே அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது. அப்போ அந்த நம்பிக்கையை அவன் அந்த கட்சியில் இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும். எனக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பவுண்டரி இருக்கு, அதுக்குள்ள நான் தான். அதாவது என்னன்னா அந்த உலகத்தில் எல்லாருமே தலைவராக இருக்கிறதுக்கு ஆசைப்படுற அந்த நீ இந்த ஊருக்கு நீதாண்ட தலைவர் அப்படின்ற அந்த இதுதான் மேல இருந்து பல தலைவர்களை உருவாக்கி இன்னைக்கு அது வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி மாறி போச்சு திமுகவில். இது வந்து அழிவை நோக்கி செல்றதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ ரொம்ப கடுமையான வாரிசு எல்லா மட்டத்திலையும் வாரிசுன்றது வந்துடுச்சு. ஆனால் முதல்ல அப்படி இல்லை. தலைமையில் மட்டும்தான் வாரிசு இருந்தது தவிர மற்ற இடங்கள்லாம் பெருசாக வாரிசுகள் இல்லை. மற்ற இடங்களுக்கெல்லாம் தேர்தல் ஒரு ஜனநாயகபூர்வமாக நடக்கிற மாதிரி ஒரு தோட்டம் தான் இருந்தது. அதுக்கான மரியாதையும் இருந்தது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேனே, என்னுடைய அனுபவத்தில் உதாரணம். திமுகவோட தொடர்பில் இருந்தேன். நான் திமுகவில் திமுக அரசு வழக்கறிஞராக இருந்தேன். அப்போது ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். திருவொற்றியூர் பகுதியில் நான் வசித்ததுனால அந்த திருவொற்றியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமா இருந்தார், கேபிபி சாமின்னு. அவருக்கு என்னோட அவரோட எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடியே, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே சாதாரண நபராக இருக்கும்போது அவருடைய வழக்குகள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அந்த ஏற்பட்ட ஒரு பிணைப்பு. நான் திமுகவில் அப்போ ஒரு அங்கத்தினராக இருந்ததுனால அந்த நெருக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த முதல் தேர்தலில் அவர் வெற்றி பெறார். அதுதான் அவருடைய முதல் சட்டமன்ற தேர்தல். அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கிறார். கவுன்சிலர் அவர் கூட இல்லை. அவருடைய வார்டு வந்து பெண்கள் வார்டாக இருந்தாலும் மனைவி தான் கவுன்சிலராக இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த வார்டுக்கு கவுன்சிலராக இருந்திருக்காங்க. அப்போ திருவொற்றியூர் தனி நகராட்சியாக இருந்தது, சென்னை மாநகரத்தோடு இணைக்கப்படலை. அப்போ ஒரு உட்கட்சி தேர்தலில் போட்டிட்டு அது ஒரு சிக்கலாகி கலைஞருடைய அறிமுக பார்வையில் போடுறாரு. அதுக்கு அடுத்த தேர்தலில் அங்கே மீனவர்களுக்கான வாய்ப்பு தான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற சூழல் வரும்போது வேறு வழி இல்லாமல் இவருக்கு அந்த வாய்ப்பு வேறு யாரும் கண்ணுக்கு படலை, இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. முதல் முறை தேர்தலிலே வெற்றி பெற்றுறார். அப்போ அந்த தேர்தலில் 2 பேர் தான் மீனவர்கள் சார்பாக போட்டிட்டாங்க திமுகவில். குளச்சலில் ஒருவர் போட்டிட்டார், இங்கே திருவொற்றியூரில். குளச்சலில் போட்டியிட்டவர் தான் மீனவர் அணியினுடைய மாநில செயலாளர். அவர் தோற்று போயிட்டார், இவர் வெற்றி பெற்றார். அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து மீனவளத்துறையினுடைய அமைச்சர் பதவியும் கிடச்சிருச்சு. இவர் வந்து ஏற்கனவே வந்து சாதாரண பொறுப்பில் வட்ட செயலாளராக இருக்கின்ற பொழுது என்ன பண்ணுவார்னா, அவருடைய தகப்பனார் நினைவு நாளை வந்து எப்பவுமே ஒரு நல்ல நிகழ்வாக கொண்டாடுவார். ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடுவார். அவரால் முடிந்த அளவுக்கு மிகப்பெரிய வசதியெலாம் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு நம்ம உங்களுக்கு தெரியும், சென்னையில் வந்து குடோன் ஸ்ட்ரீட்டுக்கு போயாச்சுன்னா 100 ரூபாய்க்கெலாம் சேலை கிடைக்கும். யாரையாவது ஒருத்தரை பிடித்து டொனேஷன் ஏதாவது பெற்று ஒரு 100-200 சேலை வாங்கிடுவார். பெண்கள் ஆண்கள் OST வாங்கிடுவார். வர வச்சு நினைவு நாளை தொடர்ந்து கொண்டாடுறத ஒரு இதாக வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு அமைச்சராக வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அமைச்சராகி ஒரு 15-20 நாளில் அவங்க அப்பாவுடைய நினைவு நாள் வருது. அப்போ எவ்வளோ பெருசாக கொண்டாடணும்னு நினச்சிருப்பாரு பார்த்துக்கோங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. மிகப்பெரிய அளவில் அதை கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டு கட்சிக்காரங்க 2 பேருக்கு ஆட்டோ வந்து என்ன பண்ணுறாரு, டவுன் பேமெண்ட் இவர் கட்டி வாங்கி கொடுக்குறாரு, ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறாரு. EMI மட்டும் நீ கட்டிக்கோ அப்படின்னு கட்சிக்காரன் 2 பேருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 தையல் இயந்திரம் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு, இஸ்திரி பெட்டி, சேலை, வேஷ்டி, இந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம அமைச்சராக இருக்கனால எளிதில் அதெல்லாம் கிடைக்கிறது எளிது. நிறைய கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருந்தாங்க, பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் வாங்கி மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த நிகழ்ச்சியில் போய் அந்த நடத்தி வைப்பதற்காக துரைமுருகனை போய் அன்றைக்கி துரைமுருகன் தேதி கேட்குறார். இப்போது நம்பர் 2 அமைச்சராக இருக்கிற திமுகவுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் கேட்குறாரு. அவரும் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். சரி, அதுக்கான வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. கரெக்டாக அதுக்கு முதல் நாள், அந்த நிகழ்வு நடப்பதற்கு முதல் நாள் துரைமுருகன்றது இவருக்கு அழைப்பு வருது. அழைப்பு வந்து, அப்பா நீ வந்து என்னை பார்க்கறதுக்கு வா, உடனடியாக வா, முக்கியமாக அவன்கிட்ட பேச வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி. என்னென்னு சொல்லி இவர் கேட்குறாரு. நீ உடனே வா, என் கிளம்பி வா அப்படின்னு. இப்போ என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கனால உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவார். எங்கேயாவது போகிறதா இருந்தால் அவர் அமைச்சரான புதுதில் எங்கே போனாலும் ஒரு வழக்கறிஞரான இருந்தனால அவர் என்னை எப்பவுமே கூட அழைச்சிட்டு போவார். ஆனால் இந்த மாதிரி துரைமுருகன் வர சொல்லியிருக்காரு, கொஞ்சம் உங்களால் வர முடியுமா? சரி நான் வர்றேன். சரி 2 பேரும் சேர்ந்து போகிறோம். போனால் நேராக கலைஞர் வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா கலைஞர் வீட்டுக்கு எப்பவுமே துரைமுருகன் இவங்கெல்லாம் கலைஞரோட இருப்பாங்க. அலைபேசியில் கேட்கும்போது தலைவர் வீட்டுக்கு வந்துருப்பா, தலைவர் வீட்டில் வந்து தலைவரை விட்டுட்டு தான் நான் போவேன், அங்கேயே கூட சந்திச்சிருவோம் அப்படின்றாரு. நாங்கள் தலைவர் வீட்டில் போய் ராஜாத்தி அம்மாள் வீட்டில் போய் காத்திருக்கிறோம். வெளியே போர்ட்டிகோல தான் காத்திருக்கோம். அமைச்சர், ஆனால் புது அமைச்சர்னால வீட்டுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் கூட எங்களுக்கு தயக்கம். வெளியே போர்ட்டிகோல காத்துக்கிட்டு இருக்கோம், நானும் அமைச்சரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 10-20 நிமிடத்தில் கலைஞருடைய கார் வருது. கார் வந்து நிற்குது, முதல்வருடைய கார் வந்து நிற்குது. அதுலேருந்து எல்லாரும் இறங்குறாங்க. துரைமுருகன் சக அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் இறங்குறாங்க. பார்த்தோன்னே துரைமுருகன் வணக்கம் என்றார். கலைஞரை பார்த்தோன்னே வணக்கம் அப்படின்றாரு. கீழே இறங்கணுன்னே கலைஞர் பார்த்து, என்ன சாமி எப்படி இருக்கிற,
ஐயா நல்லா இருக்கிறேன் ஐயா என்ன அமைச்சரான உடனே கட்சிக்காரங்க யாரையுமே மதிக்கிறதில்ல போல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டே உள்ளுக்கு போகிறார். இது ஒன்றுமே புரியல, என்னடா அப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். அவர் அமைச்சர் ஏன்ட்ட கேட்குறாரு, என்னண்ணே நான் அவரோட வயதில் இளையவர் தான், நான் அரசியல் பண்பாட்டில் அண்ணன் நினைவு கூடுவார், என்னண்ணே என்னன்னு தெரிலண்ணே பார்ப்போம் என்னன்னு சொல்லுவார்ல அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கோம். உடனே கொஞ்ச நேரத்தில் துரைமுருகன் வெளியே ஐயா உள்ளுக்கு விட்டுட்டு வெளியே வராரு. வெளியே வந்தானே இவர் கேட்குறாரு, அண்ணே என்னண்ணே இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு நிகழ்ச்சி வேண்டாம் வை, நீ என்னே காலையில் வீட்டில் வந்து பாரு. என்னண்ணே நாளைக்கு தான் அப்பாவுக்கு நினைவு நாள்னே, என்னண்ணே சொல்கிறீங்க? இல்லைப்பா நான் சொல்கிறத கேளு, நீ வந்து அங்கே கிளை செயலாளருக்கு யாருக்கோ ஒழுங்காக அழைப்பு கொடுக்கல, கிளை செயலாளர் வந்து புகார் பண்ணியிருக்கிறான், நீ தயவுசெய்து நாளைக்கு காலைல அந்த பத்திரிகை உங்கள் அப்பாவோட நினைவு நாள் பத்திரிகையும் ஒரு கொஞ்சம் பழங்களை எடுத்துகிட்டு என்னுடைய வீட்டுக்கு காலையில் 9 மணிக்கு வா, நான் உனக்கு பேசுகிறேன், மாலை தானே நிகழ்ச்சி, மாலை தானே நிகழ்ச்சி, காலையில் நீ என் வீட்டுக்கு வா பேசுகிறேன் அப்படின்றார். மறுநாள் காலையில் உடனே நாங்கள் என்னையும் கூட அழைச்சிக்கிட்டாரு. அந்த பத்திரிகை எடுத்துகிட்டு பழத்தை எடுத்துகிட்டு நாங்கள் துரைமுருகன் வீட்டுக்கு பார்க்கறதுக்காக, இப்போ துரைமுருகன் ஐயா வீடு இருக்கு இல்லையா, அங்கேயே இந்த பிளானட்டோரியம் போட்டுருக்கோம், அங்கே வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறோம். அங்கே சாமியினுடைய அவர் வசிக்கிற பகுதியினுடைய நிகழ்ச்சி நடக்கிற பகுதியினுடைய வட்ட செயலாளர், அந்த வட்ட செயலாளர் அங்கே காத்திருக்கான். திருவொற்றியூருடைய நகர செயலாளரும் காத்திருக்கிறார். உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. உடனே எங்களுக்கு புரிஞ்சிச்சு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் துரைமுருகன் உட்கார வச்சு பேசுகிறாரு. என்னப்பா முறைப்படி சொல்லிட வேண்டாமா, வந்து அந்த வட்ட செயலாளர் பேர் இம்மானுவேல், எனக்கு அது இன்னும் நினைவு இருக்குது. கிளை செயலாளர் வட்ட செயலாளர் திமுக அந்த திருவொற்றியூர் நகரம்ன்றனால வட்ட செயலாளர், அந்த வார்டு செயலாளர். அப்புறம் சொல்கிறார், என்ன அழைப்பு வார்டு செயலாளருக்கே அழைப்புதல் கொடுக்கலையாம நீனு, அது நியாயமா, அது மன்னிக்கிறோன்னே, நான் நம்ம தம்பி தானே அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேனே. ஆயிரம் இருந்தாலும் அவன் வட்ட செயலாளர் இருப்பான், அந்த வட்டத்தில் தான் மேடை அமைச்சு நிகழ்ச்சி நடத்துகிறேன், கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த பழத்தையும் அந்த இதை வச்சு கொடுக்க சொல்லி ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டார். புகைப்படம் எடுத்துட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி வேண்டாம் அப்பவும் சொல்கிறார், என்ன இன்னைக்கு தான் இருக்கட்டும்ப்பா, மேடையெல்லாம் போட்டுட்டெல்லாம் இருக்கட்டும், ஐயாட்ட சொன்னதுக்கப்புறம் தான் நடத்த முடியும், நான் அந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சிஎம் போய் பார்த்து சொல்லிவிட்டு அதே இடத்துல நாளைக்கு நிகழ்ச்சி நடத்தும், நான் வரேன், அப்பாவுக்காக ஒரு நாள் தள்ளி நடத்தினா என்ன அப்படின்னார். மறுநாள் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. என்னென்னா ஒரு வட்ட செயலாளர் நினச்சா ஒரு அமைச்சருடைய நிகழ்ச்சியை கூட நிறுத்தி விட முடியும்ன்ற ஒரு இது இருக்குல்ல, அது நியாயம் எப்படி நடக்குது பாருங்க. வர வச்சு அந்த பத்திரிகையை கொடுத்து இவருக்காக நிறுத்தவும் பட்டு விட்டது, அமைச்சர் கஷ்டப்படக்கூடாது, மறுநாள் அதே இடத்துல நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அந்த வட்ட செயலாளர் அந்த கட்சி விட்டே போக மாட்டாம்ல, ஒரு பெரிய இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வட்ட செயலாளர் அந்த அமைச்சர்கிட்ட வந்து பல முறை மன்னிப்பு கேட்டு அவரோட நெருக்கமாக இருந்தான்றது அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அந்த அந்த படிநிலைகள் இருக்குல்ல, இந்த இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கட்சி மேலே ஏற்படுத்துது. இது வந்து அதை வச்சுக்கிட்டு நினைக்கிறேன். தலைவர் மேல உள்ள ஈர்ப்பு, கலைஞர் அவருடைய குடும்பம், அதெல்லாம் இல்லை. இந்த நெக்ஸஸ், இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையில உள்ள அந்த பிணைப்பு இருக்குல்ல, இது அதே மாதிரி கட்சிக்காரனுக்கு ஒன்றுனா எங்கேயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, உடனே கூட வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இது எனக்கு இதில் ஏற்பட்ட ஒரு நீங்கள் கேட்டதுனால சொன்னேன், இந்த இருந்ததுனாலன்னு சொல்லி அந்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டதுனால சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது அந்த கட்சிக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. இதுதான் வந்து அந்த 12 ஆண்டுகளும் கட்சியை நிற்க வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆட்சியில் இல்லைனா கூட அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க தங்களையும் ஊருக்கு ராஜாவா இல்லைனாலும் கட்சிக்குள்ள நான் ராஜாடா, ஒவ்வொரு பகுதியிலும் நான் ஒவ்வொரு ராஜாடா அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்குல்ல அது. ஆனால் வந்து அதிமுகவை நீங்கள் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நியமனங்கள் தான். அங்கேயும் உட்கட்சி தேர்தல்னு சொல்லுவாங்க, ஆனால் முழுமையாக நியமனங்கள் தான். ஆனால் அது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்பியே இருந்தனால அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க பவரில் இருக்கும்போது. இப்போது இவர் எடப்பாடியை பொறுத்தளவில், நான் இதெல்லாம் என்னுடைய பார்வை தாங்க, நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். எடப்பாடியை பொறுத்தளவில் எடப்பாடி வந்து முதல்வராகவே உள்ளுக்கு வந்துடுறாரு நேரடியாக, இல்லைங்களா? ஜெயலலிதா இறந்து போகிறாங்க, சசிகலா இவரை முதல்வராகிட்டு உள்ளுக்கு போயிடுறாங்க. அப்போ அதிகாரம் ஒரு கைக்கு வந்ததுனால அந்த 4 வருடங்கள் வந்து இவர் முதல்வராக இருந்தனால இவரை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே அனுசரித்து எல்லாருமே இருந்துட்டாங்க. அடுத்த முதல்வர் பதவி போய் அந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவர் முதல்வராக இருக்கும்போதே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டாரு, தான் வந்து பொதுச் செயலாளராக ஸ்ட்ராங்காக உட்கார்றதுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஒரு தோல்வி, அந்த தோல்விக்கு அப்புறம் திரும்ப நம்மளால் எந்திரிச்சு வர முடியுமா அப்படின்ற நம்பிக்கை லேசாக இருந்ததுனால அவங்க எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அடுத்து முன்னொரு தோல்வியும் ஏற்பட்டு அந்த நம்பிக்கை குலையும் போது அங்கே வந்து இவர் மேலே உண்மையிலே ஒரு இது, ஆமாம், அந்த ஆளுமையும் இல்லை கட்சிக்குள்ளே தொடர்ந்து. இப்போ வந்து எல்லாமே நியமனம்ன்றதுனால ஆல்மோஸ்ட் நான் அதையும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதிமுகவில் ஏற்பட்ட என்னுடைய அனுபவத்தையும் ஒரே ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு நான் திமுகவில் இருந்தாலும் அதிமுகவில் நிறைய நண்பர்கள் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அவர் வந்து கடுமையான கட்சியில் மிக கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து அதிமுகவில் இருக்கிறாரு. அதிமுகவில் ஒரு சாதாரண வட்ட செயலாளர் பொறுப்புக்கு போட்டிடுறாரு.
வட்ட செயலாளர் ஆகிறதுக்கு அங்கே உள்ள எம்எல்ஏ இடைஞ்சலாக இருக்கிறார். அவர் ஒருத்தரை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அதிமுகவினுடைய தலைமை நிலைய மேனேஜர் அப்போ வந்து மகாலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார். மகாலிங்கம் அவரை போய் சந்தித்து, ஏன்னா எனக்கு இதில் சில தொடர்பு இருந்தது, அதனால் சொல்கிறேன். மகாலிங்கத்தை போய் சந்தித்து மகாலிங்கத்திட்ட போய் சொல்லி அந்த பொறுப்பை அவர் வாங்கினார். கீழே கட்சிக்காரங்க யாரும் தெரியாது. ஒரு கட்சியினுடைய அவர் மகாலிங்கம்ன்றவர் கட்சியில் பொறுப்பில் கூட கிடையாது, கட்சியினுடைய மேனேஜர் தான். அவரு சொல்லி அந்த பொறுப்பு, அந்த வட்ட செயலாளர் பொறுப்பு அவருக்கு கிடைச்சது. அப்போ இப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள எப்படி நம்பிக்கை வரும்? நிச்சயமா. அப்போ நம்பிக்கையே வராதுல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ அந்த நேரடியாக தலைமையோடு தனக்கு தொடர்பு இருக்குங்கிறது மட்டும் தலைமை இல்லை, ஏதோ ஒரு பைபாஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி அதை வாங்கிட முடியும். ஏதோ ஒரு நெருக்கத்தை பயன்படுத்தி வாங்கிட முடியும். கீழே உள்ள கட்சிக்காரங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து அவங்கள்ட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தாது. காங்கிரஸ்ல எனக்கு அனுபவம் இருக்குது. நான் என்னோட நெருக்கமாக இருந்த ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், நான் அவருடைய அலுவலகத்திலாம் கொஞ்ச நாள் இருந்தேன். நான் பேரை சொல்ல விரும்பல. அவர் வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தார். அப்போது அவர் வசிக்கிற அந்த மாவட்டத்தில் அவர் வசிக்கிற நகரத்தினுடைய நகர பொறுப்பாளருக்கான தேர்தல் வருது. அப்போ காங்கிரஸில் நகர தலைவர் பொறுப்பு தான் வெரி ஸ்ட்ராங். எனக்கு நல்லா தெரியும், காங்கிரஸ் நகர தலைவராக அவருடைய உதவியாளரை போட்டுக்கிட்டார். அந்த உதவியாளர் அப்போ தான் கட்சியிலே உறுப்பினராக காங்கிரஸில். நீங்கள் வந்து அங்கே அப்போ காங்கிரஸ் கட்சி எப்படி வளரும்? நிச்சயமா. அப்போது யாருக்கு மேலே தொடர்பு இருக்குதோ அவன் பொறுப்பு வாங்கலான்ற சூழல் வந்துடுதுல்ல. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வந்து கட்சியில் வந்து நம்பகத்தன்மை ஏற்படுத்தாதில்ல, அது குலைச்சிரும். ஆனால் இங்கே வந்து அதுக்கு மாறான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. இரண்டாவது காரணமாக நீங்கள் அதை சொல்றீங்க. முதலில் வந்து ஒரு ஆளுமையை வந்து கட்சி விரும்புது. ஆமா, அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரியே இன்னொருவர், ஆளுமையான ஒருவர், தமிழகம் முழுவதும் மக்களை கவருகின்ற ஒருத்தர் இருந்தாருன்னா அங்கே சிக்கல் வருமானம் வந்திருக்காது. அப்போ ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஒன்று ஒரு ஆளுமையான தலைவன், அவன் வந்து எல்லாரையும் கட்டுக்குள்ளே வச்சு தன்னுடைய கட்டுக்குள்ளன்றதுக்காக அதிகாரத்துக்குள்ளன்னு சொல்ல வர முடியாது. அவனுடைய ஆளுமை, அந்த ஆளுமை வந்து அவருடைய பேச்சாக இருக்கலாம், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், அவர் மேல உள்ள ஒரு வசீகரமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று எல்லாரையும் அவருடைய ஆளுமைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் அதுக்கு பிரச்சனையே வராது. இன்னொன்று அந்த கட்சிக்குள்ளே உள்ள ஜனநாயகம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் ஆளுமை இருக்குதா? இல்லை, எப்போனாலும் சரியும். இந்த திமுகவும் அதுக்காக தொடர்ந்து இப்படி போய்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கலைஞர்ன்ற ஒரு ஆளுமை இருந்தது, அது வந்து நம்ம எதிரியாக இருந்தால் அந்த கட்சியிலேயே அந்த நேரத்தில் பல பிளவுகள் நடந்துச்சு. எம்ஜிஆர் போனார், அப்புறம் வைகோ போனார், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? ஆனாலும் ஒரு தலைமை, ஒரு ஆளுமை வந்து அதை சரி செய்து கொண்டு அந்த ஆளுமை இருந்ததுனால அதை சரி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக கலைஞர் இறப்புக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து முதல்வராக வந்திருக்காரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போதான் முதல்ல ஒரு தோல்வியை சந்திக்குது. இப்போ அவருடைய மகனையே எதிர்கட்சி தலைவராக மாத்துறாரு. ஆனா அந்த ஆளுமை இருக்குமா அப்படின்றது கலைஞர்கிட்ட இருந்த ஆளுமை ஸ்டாலின்ட்ட இல்லை. ஸ்டாலின்ட்ட இருக்கிற ஆளுமை, ஸ்டாலின் தொடர்ந்து பொறுப்புல கலைஞர் இருக்கும்போது பொறுப்புலேயே இருந்ததுனால அவர் எல்லோருக்கும் அறிமுகமான நபராக மாறிட்டாரு. இவர் உதயநிதி அப்படி இல்லை. ஆனால் அதுக்காக தான் உதயநிதியை சினிமாலாம் நடிக்க வச்சு ஒரு கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக. ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த அனுபவம் கூட எனக்கு தெரிஞ்சு உதயநிதிக்குள்ள இல்லை. அப்படியே வந்து கட்சி அனுபவம் சில்வர் ஸ்பூனோட கோல்ட் ஸ்பூன் மாதிரி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு நம்ம ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியிலேயே நம்ம ஏற்கனவே திமுக தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடியே திமுக தோல்வியை தழுவ போகிறது, அதுக்கு காரணம் எதுன்னு திமுகவோட ஒரு முக்கிய புள்ளிட்ட நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்து சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன முதல் காரணமே 52 தொகுதிகளில் எனக்கே தெரியாதவங்க தான் வேட்பாளர். கீழே கட்டமைப்பு பொறுப்புலாம் நிறைய புது ஆட்கள் வந்துட்டாங்க. கட்சிக்காரங்களுக்கு திமுக சீனியாரிட்டிக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. கட்சிக்கால பலகாலம் உழைத்தவன் இல்லாமல் புதுசாக வரான், இதனால கட்சி கலகலத்து போயிருக்குது, தோல்விக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு அவர் சொன்னது தான் நம்ம அதில் பேசி போட்டோம். அதே தான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் உதயநிதிக்காக கட்சியில் உண்மையில் இந்த ஜனநாயகத்தெல்லாம் தூக்கி தூர போட்டு எல்லா அமைச்சர்களுடைய பசங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு உதயநிதியை மேலே கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு அதிமுகவில் என்ன சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோ அதே சூழ்நிலை அங்கே ஏற்படும். அது வந்து அங்கே தமிழ்நாட்டில் உள்ள இன்னொரு கட்சிக்கு, ஒரு வலிமையான கட்சி, ஒரு ஆளுமையான தலைவரோட ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அந்த கட்சிக்கு சாதகமாக முடியும். ஏன்னா அதிமுக முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வந்து திமுக வெர்சஸ்
தாவேகா தான். தாவேகா இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறதுனால, அவர் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவராக வந்திருக்கிறனால அது கொஞ்ச நாளைக்கு அந்த கவர்ச்சி எடுபடும்னு வச்சுக்கோங்க. திமுகவில் கவர்ச்சி ஆளுமையும் இல்லை, நீங்கள் கீழே அந்த கட்டமைப்பையும் குலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட குலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போங்க. அங்கேயும் உட்கட்சி தேர்தல்ன்றது கலைஞரோட முடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் நம்ம சென்ற காணொலியில் 2-3 காணொலிக்கு முன்னாடி பேசின காணொலியில் நம்ம பேசிய விஷயம். அப்போ அங்கேயும் அந்த கட்டமைப்பு குலைவு, அந்த கட்சிக்காரனுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படும் பொழுது, நீங்கள் ஒரு தலைவனை உருவாக்கணும்னு நினச்சி அவனை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிமுக இன்னொரு தோல்வி ஏற்படும் பொழுது இங்கே அதிமுகவில் ஏற்பட்ட அதே விளைவுகள் அங்கே ஏற்படும். அப்போ இந்த ரெண்டுக்கும் மாற்றா தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அது ஒரு ஆளுமையான தலைவன் கீழே இருக்குது அப்படின்ற போது அந்த கட்சி தான் அந்த இடத்துக்கு வரும். இதுதான் என்னுடைய பார்வை. ஸோ ரெண்டுமேன்னு நான் சொல்லுவேன். ஆளுமையான தலைவன் இருக்க வேண்டும், கட்சிக்காரனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கான உட்கட்சி ஜனநாயகமும் இருக்கணும். முழுமையான ஜனநாயகம்னா காங்கிரஸ் மாதிரி கலகலத்தும் போயிடும். ஆனால் காங்கிரஸில் ஒரு ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. ஜனநாயகம் பேசுறதுக்கு தான். அங்கேயும் பொறுப்புகள்லாம் உட்கட்சி தேர்தல் மூலமாக கீழே உள்ள தொண்டர்களுக்கு மதிப்பளித்து காங்கிரஸில் எந்த பொறுப்பும் போட்டது கிடையாது. அங்கே ஜனநாயகம்னு சொல்லப்படுகிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கருத்து சுதந்திரன்ற பேரில் மேல்மட்ட தலைவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறது தான் கருத்து ஜனநாயகம்னு சொல்கிறாங்க. அது இல்லை ஜனநாயகம்ன்றது உள்ளுக்குள்ள பிரச்சனையை வெளியே பேசுறது இல்லை, உள்ளுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும். கீழே கட்சிக்காரனுக்கு நம்பிக்கை கொடுக்கறதான் ஜனநாயகம். எப்படி ஒரு நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் வாழுகிற குடிமக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு தான் நம்ம முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம ஓட்டு போட்டு தான் நம்ம பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், அதனால் நம்ம இந்த நாட்டின் மன்னர், எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் அப்படின்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாடு ஜனநாயக நாடுன்ற மாதிரி கட்சிக்குள்ளேயும் எல்லா கட்சிக்காரனுக்கும் நம்மளால தான் அந்த கட்சி நடக்குது அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் தான். அது இல்லைன்னா இல்லை. ஸோ இதுதான் எனக்கு தெரிந்தது. ஸோ இது நான் சொல்றது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்ல வரல. இது என்னுடைய பார்வை, என்னுடைய அனுபவம். கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நான் அடிப்படையில் சொல்றேன். நீங்க கேட்டதுக்கு எப்போதுமே நம்ம ஒரு கட்சி வீழ்றதை ரசிக்கிறதுக்கோ இதில் இல்லை. இவ்வளோ நாட்கள் அவர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு, 2 கட்சிகளுக்குமே இருந்திருக்கு. நாம் எதிர்த்து அந்த கட்சியை எதிர்த்து நாம் குரல் கொடுக்குறோம். அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுக்குமே தவிர ஒரு கட்சி இப்படிலாம் வீழக்கூடாது, இப்படிலாம் அது பின்னடைவை சந்திக்கும் போது அதை நம்ம அலசி ஆராய வேண்டியது. ஏன்னா வருங்காலத்தில் இந்த அரசியல் ஏன் தோத்தது, இவர்கள் ஏன் இப்படியெல்லாம் பின்னடைவை சந்தித்திருக்காகும் போது நம்ம அதுக்கான காரணிகளை தேடி கண்டுபிடிக்கும் போது இனி வரும் காலங்களில் அதெல்லாம் இது எல்லாமே நம்முடைய பார்வை தான். நம்ம தான் பெரிய அறிவாளி, நம்முடைய பார்வை தான் சரி அப்படின்லாம் இதில் சொல்ல வரல. நம்முடைய அனுபவம், நம்முடைய பார்வை. நம்ம கடந்த ஒரு 30-33 ஆண்டுகளாக வழக்கறிஞராக இருக்கோம். அந்த 33 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே என்னைக்கு சட்டக்கல்லூரியில் சேர்ந்தோமோ அன்னையிலிருந்தே அந்த அரசியல் தொடர்போடு இருக்கிறோம். நம்முடைய தொடர்பு, நமக்குள்ள அனுபவம், நம்ம பார்த்த பார்வையை இங்கே பதிவு செஞ்சுருக்கோம். அவ்வளோ. இதையும் தாண்டி இருந்தால் அவங்க விமர்சனங்கள் வரலாம், நம்ம ஆர்வபூர்வமாக எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.